ஜெய்வீர் அகில இந்திய எல்ஐசி எஸ்சி நலச்சங்கத்தின் சார்பாக இந்த விழா நடைபெறுகிறது. சகோதரர் எஸ் பாலமுருகன் அவர்கள் பணி நிறைவு பெற்று விடைபெற இருக்கின்றார். அவருக்கு நலச்சங்கத்தின் மூலமாக சிறப்பு பரிசு வழங்குவதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சிஆர் பாலமுருகன் அவர்களே, ரவி பிரசாத் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நமது கிளையின் மேலாளர் அவர்களே, மேலாளர் அட்மின் அவர்களே, நிர்வாக அதிகாரி அவர்களே, உதவி நிர்வாக அதிகாரி வணிகம் அவர்களே மற்றும் முன்னாள் என்னுடன் பணியாற்றிய எனது சகோதரர் எஸ் தமிழ்மணி அவர்களே, சங்கரன் அவர்களே, அண்ணன் சிவாஜி அவர்களே, சகோதரி ஜெயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கு நமது கிளை மேலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். நிர்வாக மேலாளர்கள் அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவித்தார். புதுச்சேரியில் சாரம் எல்ஐசி அலுவலகத்தில் எஸ் பாலமுருகன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவினை எல்ஐசி சாரம் SC/ST ஊழியர் நலச்சங்கம் புதுவை கிளை 1 சார்பில் நடத்தப்பட்டது. இன்று மே 30, 2024 மாலை 6 மணி அளவில் எல்ஐசி 2வது மாடி வளர்ச்சி அதிகாரி அறையில் இந்த பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் CR பாலமுருகன் மற்றும் G குமார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தனர். வரவேற்புரையை சங்க தலைவர் C வீரசேகரன் வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக திரு சங்கரன் கிளை மேலாளர், திரு அச்சுதன் மேலாளர் நிர்வாகம், திருமதி பிரபா ஆரோக்கியமேரி உதவி கிளை மேலாளர் வணிகம், திரு பரணிதரன் நிர்வாக அதிகாரி, திரு ஸ்ரீனிவாசன் நிர்வாக அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டு பணி நிறைவு நாயகனுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசினார்கள். இதனைத் தொடர்ந்து கிளை 1 முன்னாள் ஊழியர்கள் திரு தமிழ்மணி, திரு சங்கரன், திரு சிவாஜி, கிளை 2 ஊழியர்கள் சகோதரி ஜெயா, சகோதரர் தியாகு DO ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார்கள். மேலும் மரக்காணம் அலுவலகத்திலிருந்து அறிவழகன் கிளை மேலாளர், ராஜவேலு DO ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் பணி நிறைவு நாயகன் எஸ் பாலமுருகன் நன்றி தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். நல்லா செஞ்சிருக்காங்க, அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. மற்றும் நம்ம எல்லாரோடையும் நல்ல ஒரு பழகுவதற்கு ஒரு இனிமையான இதில் அவர்களுக்கு எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம SDM MM சார் வந்து இந்த பிரான்ச்சை வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து டச் பண்ணுறதுக்கு வந்திருக்கும் போது அந்த தருவாயில் தன்னுடைய மகன்கள் 2 பேருக்கும் ஒரு அவங்க முன்னாடி வழங்கினாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனுக்கே ஆரம்பித்து வச்சவர் இந்த வில்லேஜ் டிவிஷன் இதுலன்றது ஒரு பெருமை நமக்கு. ஏன்னா இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வரோம், நாங்கள் வரும்போது எங்களுக்கு பக்கம் இருக்குது. அது ஒரு பெருமையாக சொன்னாங்க. SDM MM அந்த இதில் ஆரம்பித்து வச்சது நம்ம வந்து இப்போ இந்த ரீசைக்கிளிங்கில் மட்டும் நம்ம போட்டதில் 2வது இடத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட 28 லட்சம் நம்ம எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சார் சார். அவர்கள் பணி நிறைவு பாராட்டு விழாக்களுக்கு வந்து இந்த இதில் வந்து 2 பசங்க என்னுடைய பர்சனல் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாரு. அது ஸ்டாஃபுங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டம்ளர் மாதிரி கொடுத்தாங்க. நான் வீட்டில் கொண்டு போய் காமிச்சும் போது ரொம்ப பாராட்டினாங்க. இந்த மாதிரி பொருள் எங்கே தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, இது எங்கேயும் வாங்கல, வெளியில் வேற எங்கேயும் ஈரோட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்ல கனமாக இருக்குது, நமக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கு, இந்த மாதிரி கிடைச்சதுங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு செய்யணும்னா அதை சிறப்பாக செய்யணும், அதை எங்கே எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய வாழ்வில் எல்லா வளமும் அவர்கள் பெற வேண்டும். மன நிம்மதி, ரொம்ப ஆரோக்கியம், பசங்களுக்கு இன்னும் அவங்களுடைய படிப்புக்கும் திருமண வாழ்க்கை செட்டில் ஆகுறதுக்கும் ஒரு எல்லா நிச்சயமாக அவர் பாலசார் அன்னைக்கு SDM சார் சொல்லும்போது கூட இவருக்கு 60 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டார். இவரு போய் ரிட்டையர்மெண்ட் இருக்கேன், ஒரு 60 வயசு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொன்னார்.
ஸோ ஒரு இளமையாக இருக்கிறாங்க. இந்த இளமை எப்பயும் கண்டினியூ ஆகணும். அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 தள்ளி இருக்க வேண்டாம். இப்போ இவங்க 2 பேருமே உதாரணமாக எடுத்துக்கலாம். சாரும் சரி, தமிழ்மணி சாரும் சரி, அடிக்கடி ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் இருக்குது. அதே மாதிரி வாங்க. என்னுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அவருடைய வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும். நீண்ட ஆயுள், நிறைவில்லாத செல்வம், எல்லாம் மகன் அவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் சிறப்பாக அவருக்கு வாழ்த்தி வணங்குகிறேன். சார் சார் அவங்க நல்லா கௌரவப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரி ஒரு ஏற்படுத்தி அதற்கு எங்களை வரவழைத்து கௌரவப்படுத்துவதற்கு முதற்கண் அரசாங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலமுருகன் சார் பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஒரு கேஷியராக இருந்த போதும் நல்ல சர்வீஸ் தான், நல்ல பிரான்ச்சில் கேஷியராக இருந்திருக்க தெரியும் எனக்கு. அதுக்கு பிறகு இப்போ நான் சமீபத்தில் இப்போ இங்கே மேலே ஏடியமானோம்னா லோன் வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி ஒரு முகசொலிக்கும் இருக்காது அவர்கிட்ட. ஏன்னா நம்ம சரண்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணும்போது பெரும்பாலும் எல்லாத்தையுமே லோனாக தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் லோன் சரண்டருக்காக கன்வின்ஸ் பண்ண கேஸில் லோன் போட்டு கொடுங்கன்னா ஒரு முகமும் சொல்லிக்க மாட்டார். உடனே சொல்லுவார், சார் உங்கள் விட்னஸ் இருக்குது, நான் பார்த்துட்டேன் சார், நான் போட்டுறேன் சார், கரெக்டாக போட்டுறேன் சார். உடனே ஜே பிரான்ச்சில் பார்த்துக்கோ 2 மணிக்கு மேலே ஒரு லோன் அப்ளிகேஷன் நடக்காது. 4 பேர் இருந்த காலத்தில் நான் போட்டு 4 பேர் அசிஸ்டன்ட் இருந்து லோன் போட்ட காலத்துலாம் இருந்திருக்கேன். இந்த இதே கிளையில் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பயே வந்து 2 மணிக்கு மேலே லோன் வந்து போட்டுருவாங்க. அதுக்கு மேலே அப்ளிகேஷன் கிடையாது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிளம்பி இருந்த கிளை. இந்த கிளையில் போட்டிருக்காங்க, எதுவும் முடிக்காமல் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பண்ணியிருக்காரு. சொந்த வாழ்க்கையிலையும் அவருக்கு நிறைய அஃபிஷியல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் நல்லா டியூன் பண்ணி அவர் வந்து மட்டாம்பாக்கத்தில் வீடு, அவருக்கு அங்கேயும் போய் அங்கே கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வீடு கட்டுறதுக்கு கொடுத்து அதையும் பண்ணுவார். உடல்நிலை, இங்கே வீடு, ரெண்டுத்தையுமே நல்லா டியூன் பண்ணி ஆஃபீஸ் லைஃப் பர்சனல் லைஃப் நல்லா பேலன்ஸ் பண்ணுவார். எந்த லீவாக இருந்தாலும் சரி சொல்லிவிடுவார், சார் எல்லாம் வாங்கி வைங்க சார், நான் வந்து போட்டுறேன் சார் அப்படின்னு. அதே மாதிரி வந்த அன்னைக்கு காலையில் முதல்ல பார்க்கும்போது 2 நாள் லீவ் கழிச்சு வந்தாருன்னா முதல்ல அவர் தான் இருப்பார் சீட்டில். நம்பி வச்சா 10:30 மணிக்கெல்லாம் எல்லா லோனும் முடிஞ்சிடும், வேலையே முடிஞ்சிடும். 10:30 மணிக்குள்ளே எல்லாம் போட்டு தருவார். சீக்கிரமாக ஃபஸ்ட்டு வர நபர் ஆஃபீஸுக்கு அவராக தான் இருப்பார். 2 நாள் லீவ் போட்டாருன்னா 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா என்றாம்போது பாலா குமாரின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வருவோம். எனக்கு முன்னாடி வந்து பணி குடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த சீட்டு, அது மாதிரி சீட்டு நமக்கு வந்து 100 கோடிக்கு மேலே, நம்ம 110 கோடி அளவுக்கு இன்னைக்கு நம்ம பேங்க்கில் அது லோன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அது சாரோட பங்களிப்பு தான் அதிகம். அவர் வந்து வேறு வழி இல்லை. சார்லாம் எதுலாம் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப இளமையாக தான் இருக்கார். அதனால் அவர் கட்டாயமாக வேறு வழி இல்லை, போய் தான் அவர் வயசு ஆகணும் எல்லாருமே. அந்த அடிப்படையில் அவர் நம்மளை விட்டு பணி வழியில் செலவழிக்கிறார், நாளைக்கு செலவழிக்கிறார். அவருக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு இருக்காரு. அதையும் முடிச்சு சிறப்பாக வீடுலாம் வாங்கி கிராஜுவேஷன் பண்ணி குழந்தைகள் நல்லா செஞ்சு பண்ணி நல்ல ஆயுள், நிறைய நீண்ட ஆயுளோட இருக்க இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சார் சார் இப்படி பாருங்க சார். ஒரு பொருளை எல்லா சீட்டுக்கும் வந்து விசாரிச்சு அவர் நல்லா பிளான் பண்ணி பார்ட்டியை கொடுத்து அந்த லஞ்ச் வந்து மறக்க முடியாது. அந்த ஆசிரமே அது கிஃப்ட் கொடுத்ததும் ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்ல நடத்தி பார்த்துட்டேன். அதுக்கும் நன்றி. அவருக்கு அதிகமாக இருந்தது அவர் மட்டும்தான். நான் கீழே கேட் கவுண்டிங் போகும்போது வரும்போது பார்க்குறேன். ஹலோ என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் மேடம் போறப்பெல்லாம் அவர் விஷ் பண்ணிடுவோம். சரி போறப்பெல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரை பார்த்துட்டு அடுத்து நம்ம உள்ளே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த சார்ட்ட இந்த மாதம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இறைவன் சார் மட்டும் தான் என் மைண்டில் இருந்துட்டு இருந்தது. அவர் மட்டும் தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு. சார் வந்து லஞ்சுக்கு சொல்லுவாங்க, நீங்களும் ரிட்டையர்மெண்ட் அவங்க அவ்வளோ வயசாகிடுச்சா அப்படின்ற மாதிரி சார் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கு.
சாரோட மிஸ்ஸஸோட பழகுற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம டூர் போனப்ப கிடைச்சது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் இவரை விட இளமையா இருக்கிறாங்க. சார் 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 இல்லை இல்லை இங்கே வாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துட்டே இருந்தது சாப்பிட்டா இருந்தது. அந்த டூர் டைம்ல வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. சார் அவங்க பிசஸும் வந்து எல்லா சீட்லையும் பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு, வந்து ஒவ்வொரு சீட்டாக அப்படி வச்சு நான் ஏதோ கடையிலேருந்து அப்படியே பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன். நான் மறுநாள் தான் கேட்டேன், நல்லா இருந்துச்சு சார், எந்த கடையில் வாங்கினீங்க? நைட்டு ஃபுல்லாக விடிய உட்காந்து நானே என் வீட்டுக்காரமாவும் செஞ்சவங்க அப்படின்னு அப்படி ஒரு டெடிக்கேட்டடாக சார். சார் கொஞ்சம் ஓகே சார். ஆச்சரியப்படுறது உண்மையில் ஒரு 100 கூட போட கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த டைமில் ஒரு உடம்பு சரியாமல் இந்த கால் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்பயும் டெடிக்கேட்டடாக வந்து வேலை இருக்கோ அது 2 நாள் கேட்டு வந்து கூட எல்லாத்தையும் டைப் நல்லா டைப் மதர் ஃபேமிலி அவங்க அதையும் பார்த்துட்டு இந்த வேலையை ஓகே சார். சார் அப்படியே பாருங்க. சார் இங்கே பாருங்க. ஓகே சார் இங்கே பாருங்க. ஓகே சார். ஏலியன்ஸ் அவர்களுக்கும் ஏஓ அவர்களுக்கும் ஏஓ மற்றும் இன்றைய பணி நிறைவு காவலர் அவர்களுக்கும் இது உடல் ஃபுட் பாய்சனிங் ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு சார் சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் நீங்களாம் வந்து வேணா இருக்குது செய்யணும் நிச்சயமாக இருந்திருந்தால் நான் முதல் ஆளாக இருக்கேன். அதை வந்து எந்த மாற்றம் கிடையாது. சார் சொன்ன மாதிரி எல்ஐசியில் அடிக்கடி வந்துட்டு போகணும். இது நாம் வாழ்ந்த நிறுவனம், நம்ம வளர்த்த நிறுவனம், நம்ம வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற நிறுவனம். நாம் நன்றாக வளர்த்தோம். அதாவது தனியாக மாநில அப்படி புது சேவை வாழ்தல் இருந்து ஆன்மா இது சகிதம் அன்னைக்கு எடுக்கிற ஞாபகம் இருக்கும். மேலாளர் அவர்களே மற்றும் அட்மின் அவர்களே, நிர்வாக அதிகாரி அவர்களே மற்றும் உதவி நிர்வாக அவர்களே மற்றும் எனது நலச்சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிக்கிறேன். பாலமுருகன் பற்றி சொன்னால் இது பழம் கிடையாது. அவங்க கூட நம்ம சமைக்கல. எங்கள் வேணாம் சொல்கிறது வச்சுதான் அவர் மாதிரி சொல்லுவாங்க. நல்லா பாலமுருகன் நல்ல டைப், நல்லா பேசக்கூடியவர், நல்ல பங்காளர், நல்லா இருக்கிறவர். நான் வந்து இந்த மாதிரி என்னோட ரிட்டையர்மெண்ட்னு சொல்லும்போது அப்போ தான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட் இருக்கிறது நமக்கு தெரியாது. சார் இங்கே பாருங்க சார். நம்மளுடைய ஒரு மனிதனுடைய மனநிலை வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்கள வந்துட்டு அதோடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அது பாதிக்கும். ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருந்தார் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களும் அதே மகிழ்ச்சியான மனநிலையை அடைவாங்க. அதே போல் ஒரு கோபமான ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா அந்த கோபமான மனநிலை சுற்றி இருக்கவங்களும் அதை பாதிக்கும். நம்ம சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வளர்ச்சி அதிகாரிகள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா பொதுவாக வந்து சர்வீஸ்லேருந்து வரும்பொழுது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து, சார் நான் லோன் கொடுத்துருக்கேன் எனக்கு வரல, அந்த டாக்குமெண்ட் குறையுது இந்த டாக்குமெண்ட் குறையுதுன்ட்டு ஒரே பிரச்சனையாக இருக்கும். அவர் அந்த சீட்டை பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா
நாங்கள் யாருமே போயிட்டு யாருக்கிட்டையுமே போய் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு சார் நாங்கள் லோனு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு லோன் வரல, இத்தனை தேதி ஆயிடுச்சு, இது ஆச்சு, எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அப்போ அவர் அந்த சீட்டு பார்த்துருக்கிறதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனநிறைவு, கஸ்டமருக்கும் அதே மகிழ்ச்சியை வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து எல்லாராலையும் அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு ஒரு இது பண்ணவே முடியாது. சாரால் மட்டும்தான். சார் அந்த சீட்டை பொறுப்பேற்ற பிறகு அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. பாருங்க. ஓகே. என் கூட திண்டிவனம் பிரான்ச்ல ஒர்க் பண்ணேன். எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. திண்டிவனத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் பாலமுருகன் அங்கே தான் மீட் பண்ணுறாங்க. என்னன்னா வந்து ஆக்சுவலாக இப்போ சொல்லணும்னா எனக்கு நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அவர் வந்து அதை சாதாரணமாகவே எடுத்துப்பார். நான் நிறைய திட்டிருக்கேன், உண்மையிலே தான். அவர் எதாவது செஞ்சதுனால எனக்கு பிடிக்கலாம் திட்டிடுவேன், ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவேன், திட்டிருக்கேன். ஆனால் அதை எடுத்துக்க மாட்டார். மேடம் திட்டுறாங்க, கோவமா ரியாக்ட் பண்ண மாட்டாரு, ரியாக்ட் பண்ண மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. எனக்கு உண்மையில ஆச்சு. சிலருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு முகம் சிரிப்பாங்க, அது மாதிரி செய்ய மாட்டாரு. நீங்க சொல்றது செய்யற மேடம், நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிற மேடம் சொல்லுவாரு. ஸோ லைக் அதே மாதிரி ஒர்க்கும் வந்து நல்லா பண்ணுவாங்க. சேல்ஸில் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சேல்ஸ் வச்சேவாக தான் இருந்தோம். அவங்க ஏஜென்சி பார்த்தாரு, நான் வந்து அப்ரைசல் பார்த்தேன். நல்ல அவங்க அதாவது எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு பிரான்ச்சில் இவரால் எந்த பிரச்சனையும் வந்ததுலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாருமே நல்லா மூவ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நான் உண்மையிலே நான் அந்த பிரான்ச்சுக்கு நான் வரவே இல்லை. நான் போனதுக்கப்புறம் இந்த பிரான்ச் பக்கமே வரல. ஃபஸ்ட்டு நான் வந்தது அவருடைய லஞ்சுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். 12 வருஷம் நான் இங்கே சர்வீஸ் பண்ணேன். ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் இந்த பிரான்ச் பக்கமே வரல. இப்போ எனக்கு வந்து பாலமுருகனை வந்து எனக்கு அவாய்ட் பண்ண என்னால் வந்து பண்ண முடியல. அவர் கூப்பிட்டாரு, நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். அவர் அன்றைக்கி சொல்லிட்டார், நிமானம் நீங்கள் என்னால் தான் வந்தீங்க, எனக்கு தான் நீங்கள் எனக்காக தான் வச்சுட்டு வந்தீங்க. இப்போ நல்ல ஒரு பிரதர்லி ஃபுட் அவங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து ஒரு ஒய்ஃப் அழைச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா அங்கே சந்தோஷப்பட்டிருப்பேன். அவங்க அழைச்சிட்டு வரல. ரெண்டு பேரும் இருந்து செஞ்சிருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். பரவாயில்ல. பசங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு சின்ன படிச்சுட்டு எல்லாம் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் கொடுக்குற பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் ஃபேமிலிக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் பார்ப்பேன். இருக்கு வேற ரிக்ஸ் இங்கே பாருங்க சார். மாலை வணக்கம். முதல்ல எஸ்எஸ்டி அசோசியேஷன் நிர்வாகத்துக்கு என் முதல் தந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்த மேனேஜர் அவர்களுக்கும், ஏடிஎம் அவர்களுக்கும், ஏஎம் அவர்களுக்கும், ஏவிஎஸ் அவர்களுக்கும், என் மனமார்ந்த மற்ற சகோதர சகோதரிகளுக்கும், சீனிவாசன் சார் அவர்களுக்கும், மற்ற சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் வந்து ஒரு 93 பேட்ச் தான். ஆனால் நான் 2 வருஷம் வந்து டெம்பரவரியாக இருந்துட்டேன். சேலம் அப்பாயின்மெண்ட்டு. சேலத்தில் வந்து ஓமலூரில் தான் அப்பாயின்மெண்ட். எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, டெம்பரவரி. எல்லாருக்கும் போல 93 மாதிரி என்னையும் 93 பேட்சை தான் அங்கே கொடுத்தாங்க. ஆனால் 2 வருஷம் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் 96 மாறிடுச்சு என்னுடைய இது. ஆத்தூர் பிரான்ச்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி, பண்ருட்டி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வந்து வந்தேன். லைஃப் அது இங்கேருந்து விஜயவா செய்யாறு போனேன். செய்யாறுலேருந்து மறுபடியும் பாண்டிச்சேரியாக வந்தேன். எனக்கு பாண்டிச்சேரி கிளை ரொம்ப பிடிச்சமான கிளை. அது ஏன்னா என் ஒய்ஃபு இங்கே இருக்காங்க, ஃபேமிலி இங்கே இருக்காங்க, ஃபேமிலி இங்கே இருந்தால் அதனால் வந்து இருக்கலாம். எனக்கு இப்போ 6 மாதத்துக்கு முன்னாலே நான் ரிட்டையர் ஆகிறேன். உண்மையிலேயே என்னுடைய பர்த்டே வந்து 26/10/1964 10ஆம் மாதம் தான். அதாவது எங்கள் சின்ன வயசில் அப்போல்லாம் அந்த காதை பிடி கையை பிடிக்கிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் விவசாய வேலைக்கு போடுவாங்க, அறுவடைக்காக போடுவாங்க அப்போல்லாம். அப்போ என்ன பண்ணுங்க, எங்கள் அக்கா கூட போகணும்னு சொல்லி நம்ம வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. ஏஜி அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா போய் நான் செக் பண்ணி அவன் 15 இதெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க 1 டேட்டா பர்த்தை பார்த்து, அதுக்கப்புறம்
இருந்தால் படித்தது போனது எல்லாமே இதுதான். இந்த டேப்பரை தான் நம்ம கொண்டாடுறோம் அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும். ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த எல்ஐசிக்குள்ளே வந்ததுக்கு காரணம் அம்பேத்கருடைய இடஒதுக்கீடு தான். அவருடைய ட்ரான்ஸ்ஃபரே கொடுக்கல. அவர் எஸ்டிஎம்கிட்ட பேசிட்டு மறுநாள் என்ன பண்ணாரு, நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சி கிளைக்கு போயிடுங்க அப்படின்னாரு. சார் ட்ரான்ஸ்ஃபரே வரல எனக்கு, எப்படி சார் கள்ளக்குறிச்சி, நீ போய் அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னார் அன்பு செல்வம். அசோசியேஷனுக்கு எனக்கு செஞ்சதை சொல்கிறேன் சார், இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். அப்போ நீ எனக்கு அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடு. சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபரே வரல, ஆஃபீஸர் எதுவும் சொல்லலை, எனக்கு போட சொல்கிறீங்க. நீ போய் அங்கே காலையில் அட்டெண்டன்ஸ் பேர் இல்லைன்னா நீயே எழுதி கையெழுத்து போடுன்னு அன்பு செல்வம். அங்கே போனால் அப்புறம் மேனேஜர்கிட்ட சொன்னால் அப்புறம் அவரை எழுதி கொடுத்து கையெழுத்தி போட்டு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரான்ஸ்ஃபரில் அந்த மறுநாளுக்கு தான் வந்தது எனக்கு ட்ரான்ஸ்ஃபரை கள்ளக்குறிச்சி வந்து. அந்தளவுக்கு அன்பு செல்வமும் அசோசியேஷனும் என்னை வளர்த்துருக்காங்க. எல்ஐசி வந்து என்னுடைய குலதெய்வம். வேற ஒன்றும் சொல்கிறேன், எல்ஐசி வந்து எனக்கு குலதெய்வம். நான் வாழ்ந்தது என் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு எல்லாமே எல்ஐசியில் தான். அதனால் இது கூட பணியாற்றிய அனைவருக்கும் இந்த விழாவை நடத்திய எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் அவர்களுக்கும் அதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. இதெல்லாம் சொல்ல நினைச்சு என்னால் சொல்ல முடியல, மன்னிக்கிறேன். சரிங்க சாரோட இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்ததுலேருந்து நான் உள்ள வந்ததுலேருந்து சார் கூட ஒரு நல்ல கான்டாக்ட் தான். ஸோ வந்ததுலேருந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டாலும் சார் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாமே கரெக்டாக நான் வரும்போது திரும்ப எடுத்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா கரெக்டாக பண்ணி கொடுத்துருது. ஸோ கரெக்டாக சின்சியரிட்டியாக ஒரு ஒர்க்கு கரெக்டாக பார்த்துட்டு இருந்தார். ஸோ சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு தான் தகவல் கொடுத்துட்டு வந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா ரொம்ப தேங்க்யூ சார். தென் வந்து உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் நல்லபடியாக ஹாப்பியாக ஜாலியாக கலந்து கொண்டிருக்கோம். நம்முடைய கிளை மேலாளர்கள், மேலாளர் நிர்வாகம் மற்றும் எனது சகோதரர் அண்ணன் தமிழ்மொழி, சங்கரன், சிவாஜி, ரவிபிரசாத், தியாகம், கார்த்திகேயன் சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.